Praise the Lord. ஏசாயா 54:13 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து மிகவும் மனக்கவலையோடு இருக்கிறீர்களா? என் பிள்ளைங்க மாறவே மாட்டாங்க, என் பிள்ளைகளுடைய படிப்பு வீணாய் போய்விட்டது, என் பிள்ளைகளுடைய சேர்க்கைகள் சரியில்லாதபடினாலே அவனுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது, இப்படியெல்லாம் பலதரப்பட்ட ஒரு கவலையோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாம். ஒரு மனுஷன் போதித்தால் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்வழிகளை போதிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் அவர்களை பிடித்து கொள்ள வேண்டும், அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும். அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். வீட்டில் ஒரே அடிப்பிடி சண்டையில் போய்கிட்டு இருக்குதா? இருக்கிற 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் ஒரு சமாதான கேடுகள் நிறைந்ததாய் குடும்பம் இருக்கிறதாய், வாழ்க்கை இருக்கிறதாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு குடும்பத்தின் அந்த சமாதானம் பிள்ளைகளிடத்திலிருந்து அதிகமாய் கடந்து வருகிறது. இன்றைக்கி கண்களை மூடி இந்த சமாதானத்திற்காய் நாம் செபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களிலே, பெற்றோர்களின் மத்தியிலே, பிள்ளைகளின் மத்தியிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீர் சொன்ன உம்முடைய வாக்கின்படியே ஆண்டவரே, இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்க நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய உன்னத வழிகள், உம்முடைய நல்வார்த்தையின் வழிகள், உம்முடைய சாயலின் வழிகளிலே இவர்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் காணப்பட்டாலும் ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு உம்முடைய உன்னத வழிகளிலே நீர் நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவருடைய சமாதானம் பெரிதாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமான சத்ருவின் எல்லா கிரியைகளையும், அவனுடைய எத்தனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்குகிறோம். ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். Let the families, the children be blessed in the name of Jesus. Amen and amen. God bless you.